உலக மகளிர் தின விழாவை தவேகாவுடைய தலைவர் விஜய் தலைமையில் அத்தனை பெண்கள் முன்னிலையில் அந்த விழா கொண்டாடப்பட்டது. முக்கியமாக இந்த விழா மீதான எல்லாருடைய கவனமும் இருந்ததற்கான காரணம் என்னன்னா, கடந்த ஒரு 10 நாளா விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம ஊர்ல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்ற, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையேன்ற மாதிரி விமர்சனங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியா இருந்தது. இன்னும் விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குது. அது அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை, அவங்க சொந்த பிரச்சனை அப்படின்னு கடந்து போனாலும் அது பொதுவெளியில் பேசக்கூடிய பிரச்சனையாக மாறி இருக்குது. காரணம் அவர் நடிகர் விஜய் கிடையாது. தவேகாவுடைய தலைவர் விஜய் பொதுவேலைக்குள் வந்த ஒரு தலைவர், அரசியல் களத்திற்குள் வந்த ஒரு முக்கியமான தலைவர். கோடான கோடி ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி அவரை பின்பற்றி அவரை பின்தொடர்ந்து லட்சக்கணக்கான பேர் அவருடைய கூட்டத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு ஒரு மக்கள் செல்வாக்கை பெற்றுள்ள ஒருத்தர். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. அந்த 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய அதிர்வலையை, இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இவ்வளவு பெரிய மாச விஜய் காட்டியிருக்காரு. அதுவும் தமிழக அரசியல் களத்திற்குள். தேர்தலுக்கு இன்னும் 45 நாள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கினா கூட, இதுக்குள்ள விஜயோடைய அரசியல் பயணம், அந்த அரசியல் என்ன சொல்றது, இதனுடைய அந்த கட்டமைப்பு, இதன் பிறகு விஜய் செய்ய போகிற அந்த விஷயம், விஜய் எதிர்க்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையா அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் விளையாடுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, ரைட்டு, இன்னைக்கு இந்த உலக மகளிர் தின விழாவில் விஜய் என்ன பேச போகிறார், குறிப்பாக இந்த விஷயத்துக்கு, இந்த விஷயத்துக்கு நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு பாருங்க விஜய் ஸ்டேஜில் நின்று ஓன்னு அழப்புறாரு, செம்மைய அழுது பெண்கள் மத்தியில ஒரு பெரிய பரிதாபத்தை அவர் கொண்டு சேர்க்கப்படுறாரு. அத்தனை விஷயங்களை தூள் தூளா மாறப்போகுது. அவர் எந்த கண்ணோட்டத்தில் சொன்னாலும் அவர் அடிப்படையில் ஒரு நடிகர். விஜய் அப்படிதான் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அடிப்படையில் ஒரு நடிகர். அந்த நடிகர் இதுக்கு முன்னாடி கிளிசரின் போட்டு போடாமல் எத்தனையோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு மேடையில பாருங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்க போது, அது அத்தனையும் அப்படியே மாறிட போகுதுன்னு